அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார். இந்த மாதத்திலும் ஆண்டவர் யாத்திராம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே தியானிக்கும்படியாக நமக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். யாத்திராமம் 20:6 என்ன சொல்கிறது? மறுபடியும் வாசிங்க. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் இரக்கம் செய்வதற்கு, அவருடைய தயவை பெறுவதற்கு நாம் சில காரியங்களை செய்ய வேண்டும். முதலாவது அவர் மேல் அன்பு செலுத்த வேண்டும். அவர் மேல் அன்பு செலுத்துகிறவர்களாய் மாற வேண்டும். அன்பு ஒரு மனுஷனுக்கு இல்லாட்டினா நிறைய வம்புகள் வந்துவிடும். அன்பு இல்லாட்டினா நிறைய வம்புகள் வரும். அன்பு எப்பொழுதும் அழியாதது. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அன்பு சகலத்தையும் செய்யும். அநேக வரங்கள் வல்லமைகள் இருந்தாலும் அன்பு இல்லாவிட்டாலும் எனக்கு ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. அன்புதான் பிரதானமான ஒரு காரியம். அன்பு பரிபூரணத்தை உண்டாக்கும். ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்துங்கள். தன்னை போல பிறரை நேசிங்கள். அதுதான் பிரதான கட்டளை. உன்னை போல பிறரை நேசிப்பதுதான் பிரதான கட்டளை. அல்லேலூயா. தீர்க்கதரிசன மரங்கள் இருந்தாலும் அதை வாசித்து பாருங்களேன். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போகும். அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஒழிந்து போகும். அன்பு இராவிட்டால் ஒன்றும் இல்லை. அன்பு உனக்கு இருக்க வேண்டும். முதலாவது தேவன் மேல அன்பு செலுத்துகிறவராய் இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், 1000 தலைமுறை மட்டும் உனக்கு இரக்கம் செய்யும்படியாக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன். அந்த திட்டம் தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும். அதுதான் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். நாம் தேவன் மேல் அன்பு செலுத்துகிறவர்களாக, தேவன் மேலே தேவனை நேசிக்கிறவர்களாக மாற வேண்டும். உண்மையாகவே செல்வராணிக்கு எங்க மேல அன்பு தோன்றிச்சுன்னா இந்த பக்கம் வராது. இல்லையா? அதான உண்மை. அன்பு கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னா, ஏதாவது கேள்விப்பட்டான், நாம் சில வீடுகளுக்கு போக மாட்டோம். போகுமா? என் ஆண்டவருடைய சமூகத்திலே அன்பு குறைந்துட்டா, நாம் அன்பு செலுத்துறது குறைஞ்சிருச்சுன்னா அவர் நம்மளை விட்டு தூரமாய் நிற்கிறதை பார்க்க முடியும். அவர் மேல் அன்பு செலுத்துகிறவர்களாய் மாற வேண்டும். அவர்கள் அன்பு செலுத்துகிற நபர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா. யாத்திராம புஸ்தகம் 20:6 சொல்கிறதை வாசிங்க. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து. அல்லேலூயா. அடுத்து 7வது வசனத்திலிருந்து வாசிங்க. பாருங்க, அன்பு கூறுகிறவர்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்க மாட்டார்கள். தேவையில்லாம அன்பு செலுத்துகிறவர்கள், நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்தினால் அவர்களை பற்றி குறை சொல்ல முடியாது, குற்றப்படுத்த முடியாது. அன்பு உள்ளவர்கள் பரிபூர்ணமான நபர்களாக மாறுவார்கள். நாம் அன்பு ஒருவர் மேல் அன்பு செலுத்தினால் ஒரு நாளும் அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை குறை சொல்லவே மாட்டோம். அதான் உண்மை. உண்மையா இல்லையா? என் ஆண்டவரே பிள்ளைகளே, அங்கே என்ன நடக்கிறது? ஆண்டவருடைய வார்த்தையை அன்பு செலுத்துகிறவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை என்ன செய்ய மாட்டாங்க? வீணிலே வழங்க மாட்டார்கள். அடுத்து வாசிங்க. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் வீணான தேவனுடைய
நாமத்தை வீணிலே வழங்க முடியாது. தவறான காரியத்திலே நம்ம அந்த அன்பை என்ன செய்ய முடியாது, தேவையில்லாம பேச முடியாது. அன்பு பரிபூர்ணமான ஒரு அன்பு தேவனிடத்தில் இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், தேவன் தம்முடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவருடைய அன்பு உண்டு. இல்லையா? இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் ஆண்டவர், அன்பு கூர்ந்தார். நாம் மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் பார சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டார். கடைசி ரத்தம் சிந்து வரைக்கும் அவர், ஓ என் தேவனே, என் தேவனே, ஏழையை கைவிட்டு அவர் மாம்சத்திலும் வேதனையிலும் தத்தளிக்கிற நேரத்திலும் இந்த பாவிகளுக்கு பரிகாரமாக ரத்தம் சிந்தி கடைசி சொட்டு வரைக்கும் தன்னை தானே ஒப்புக் கொடுத்தார். மேலே வச்சிருக்கிற அன்பு, என் மேல வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் அவர் கரையம் செலுத்தினார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தப்பட்டார். என் மேல அன்பு கூர்ந்தவர்கள், உங்க மேல அன்பு வைத்திருக்கிறதுனால அவளும் கிரையை செய்தாரே. நீங்க அவர் மேல அன்பு வைத்தார், அவர் உங்களுக்கு எல்லாம் செய்வார். அவர் மேல நீங்க அன்பு வச்சா என்னென்ன செய்யணும்? கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்க கூடாது. அடுத்த வசனம் வாசிங்க. கர்த்தருடைய நாமத்தை வீணில வழங்கவே கூடாது. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைக்க வேண்டும். ஓய்வு நாளை குறித்து பயபக்தி இல்லாமல் தேவனை ஆராதிக்கிற நாம் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தினால் நிறைய வேண்டும். தேவனுக்கு பயப்படுகிற பயத்தினால் நிறைய வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறது ஆண்டவருடைய சமூகத்துக்கு நாம் செய்கிற அன்பின் நிமித்தம் நாம் செய்கிற ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறது. அவருக்கு அன்பு செலுத்தணும்னா அப்படி நாமத்தை வீட்டிலே வழங்கக்கூடாது. இரண்டாவதாக ஓய்வு நாள பரிசுத்தமாக ஆசரிக்கணும். ஓய்வு நாள் தேவ சமூகத்திலே தேவனுக்கு பயப்படுகிற தேவ பிள்ளைகளாக நாம் தேவ சமூகத்திலே பயபக்தி உள்ளவர்களாக என் ஆண்டவரை ஆராதிக்கிற நேரம் நான் வேற ஒரு காரியங்கள் வேறொரு சிந்தனைகளும் எனக்குள்ளே வரவே கூடாது. ஏனென்றால் இது தேவனுடைய நேரம், இது என்னுடைய நேரம் அல்ல, இது தேவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட நேரம். அதனாலே இந்த தேவ மனுஷன் இந்த இடத்துல வருகிறான். அந்த இடத்துல தேவ பயம், அந்த இடத்துல தேவ அந்த தயவு இல்லை. அதனால் தேவ தயவை தேடி நாம் வருகிறோம். இதனாலே தேவனுக்கு முன்பாக அன்பு செலுத்துகிற நாம் தேவனுக்கு பயப்படுகிற காரியங்களை சரியாய் நின்று தேவனை ஆராதிக்கும் போது அவர் பார்ப்பார். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்வார். கரங்களை தட்டி தேவனை வணங்குகிறார். சாதாரணமாக உன்னை விடுவிச்சு கொண்டு வரல, நீ கொஞ்சத்துல நீ உண்மையா இருக்கிறபடினாலே வேதம் சொல்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 3:8 சொல்கிறது, கொஞ்சம் பலம் இருக்கும். எத்தனை? கொஞ்சம் பலம் இருந்தும் மறுதலியாமல். இந்த கொஞ்சம் நான் இருக்கிறது, அதிலையும் மறுதலியாமல் அந்த கொஞ்சம் பலத்திலும் ஆண்டவரை தேடுகிற நபர்களாக மாற வேண்டும். சில நேரங்களிலே ஆஸ்பத்திரிக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். எங்க போனீங்க? ஆஸ்பத்திரிக்கு. முதல் தேவனை தேடு. அல்லேலூயா. எல்லாம் மாறி போடும். ஆஸ்பத்திரிக்கு போனாங்க, என்ன நடக்குதுன்னா வகுத்து வலிக்கு ட்ரீட்மெண்ட்டை பூரா பண்ணி 2 லட்சத்தை வாங்கிட்டான். அல்லேலூயா. 2 லட்சத்தை வாங்கிட்டான். ஆளு திடீர்னு வந்துட்டு மறிக்க போற நேரத்துல மீனாட்சி மிஷன்ல போய் செக் பண்ணும்போது அங்க உள்ள கேன்சர், உள்ளே கேன்சர். இங்க உள்ள பிரபலமான ஒரு டாக்டர் 2 லட்சத்தை பிடிக்கிட்டாரு. கடைசியில கேன்சர் சொன்ன உடனே இவர் மேல கேச போட்டு என்ன பிரயோஜனம்? 2 நாள்ல இறந்து போய்விட்டார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் ஒருவர் தான். டாக்டர் நம்பாத, பரம டாக்டர் நம்பு. அவர் எல்லாவற்றிலும் உனக்கு அற்புதம் செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். எல்லா கரங்களை பற்றி தேவனை மயக்கப்படுத்துவார். அடுத்த வசனம் வாசிங்க. 6 நாளும் வேலை செய்து புரியல கிரியைகளை எல்லாம் நடத்திட்டு 7ஆம் நாளோ 7ஆம் நாள் கர்த்தருடைய ஓய்வு நாள். எல்லா கிரியைகளையும் 6 நாள் செய்யலாம். ஆனா 7ஆம் நேரம்
7ஆம் நாள் வந்துட்டு ஆண்டவருக்கு என்று ஓய்வு இருக்கிற நாள், ஆண்டவரை நோக்கி பார்க்கிற நாள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு என்று பயபக்தியாக இருக்க வேண்டிய நாளிலே தேவனை நோக்கி பார்த்து தேவனை நோக்கி ஆராதிக்கிற உனக்கு ஒரு நன்மையும் குறைவிடாதே. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாதே. எல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. முதலாவதாக தேவன் மேல் அன்பு கூறுகிறவர்களாக இருக்கணும். தேவன் மேல் அன்பு கூறுகிறவர்கள் ஒவ்வொரு நேரமும் என்ன செய்வார்கள்? கர்த்தருடைய வார்த்தையை வீணிலே வழங்க மாட்டார்கள், வீணிலே வழங்க மாட்டார்கள். அவர்கள் ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள், கர்த்தருக்கு பயந்து இருப்பார்கள். சங்கீதம் 34 சங்கீதம் சொல்கிறது, அவருக்கு பயந்தவர்களுக்கு சூழ பாளையம் இறங்கி அவர் விடுவிப்பார். சூழ பாளையம் இறங்கி விடுவிக்கிறார். தேவனுக்கு பயப்படுகிற பயம், அந்த ஞானம் உனக்குள்ள இருக்குமானால் நீ இந்த மாதத்தில் நிறைய ஆசீர்வாதத்தை, நன்மையும் ஆண்டவருடைய இரக்கத்தையும் நீ பெற்றுக்கொள்ள ஆண்டவர் போதுமானவராக இருப்பார். கரங்களை தொட்டி தேவனை மையப்படுத்துவார். அடுத்த வசனம் வாசிங்க. அடுத்த வசனம் வாசிங்க. உன் குமாரனானாலும் உன் குமாரத்தி ஆனாலும் வேலைக்காரனானாலும் வேலைக்காரியானாலும் மிருக ஜீவனானாலும் வாசல்ல இருக்கிற அந்நியனானாலும் ஒரு வேலையும் செய்யக்கூடாது. அல்லேலூயா. ஒரு வேலையும் செய்யக்கூடாது. அது கர்த்தருக்காக ஒதுக்கப்பட்ட நேரம், எந்த காரியமுமே செய்யக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு என்று முக்கியத்துவம். அவருடைய நேரத்தை நம்ம திருடுனோம்னா அவருடைய ஆசீர்வாதத்தை பிசாசு நம்ம திருடி போடுவான். அவருடைய நேரத்தை நாம் அவருக்கு கொடுக்காட்டினா பிசாசானவன் நம்ம ஆசீர்வாதத்தை திருடிடுவான், கொடுக்க விட மாட்டான், கொடுக்க விட மாட்டான். என்னாம் புஸ்தகம் 24:1 சொல்கிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் தேவனுடைய திட்டம். உன்னை ஆசீர்வதிப்பதுதான் ஆண்டவருடைய திட்டம். அப்படி ஏன் ஆசீர்வாதம் வரமாட்டேது? அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் சொல்கிறது, உனக்கும் தேவனுக்கும் பிரிவினை ஆக்குற ஒரு பாவம் இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு சாபம் இருக்கிறது. அதன் நிமித்தம் தான் நாம் என்ன செய்கிறோம்? துக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம். அவர் ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போகல. 57 59 அல்லேலூயா. ரட்சிக்கப்படக்கூடாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போகவில்லை. அவர் கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய காது மந்தாரப்படவில்லை. உடைய பாவங்களே அவருக்கும் உங்களுக்கும் பிரிவினை உண்டாக்குறது. சத்தமிடாது, கொஞ்சம் சத்தமிடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கும் உனக்கும் உள்ள பிரிவினையை உடைக்க வேண்டும், தகர்க்க வேண்டும். அதற்கு தேவன் மேல அன்பு கூறுவர்களாக மாற வேண்டும். உபாகம புஸ்தகம் 7:8 சொல்றது, கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலே. இதை வாசிக்கிறேன். உபாகம புஸ்தகம் 7:8 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. உபாகமம் 7:8. கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினால் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமை படத்து நின்ற எகிப்தின் ராஜாவின் கை நின்று மீட்டுக் கொண்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடைய வாக்குத்தத்தம் உனக்கு ஏதோ ஒரு காலத்துல வாக்குத்தத்தம் பண்ண அந்த வாக்குத்தத்தத்தின் நிமித்தம் அந்த அன்பு கூர்ந்ததினாலே, கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலே உங்கள் பிதாக்களுக்கு இட்ட அந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுக்குள்ள நிறைவேறும்படியாக, அல்லேலூயா, நிறைவேறும்படியாக இந்த காரியத்தை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். அடிமை தனத்தின் ஆவியை எடுத்துக் கொண்டு கொண்டிருக்கிறான். உன்னை கீழ்படுத்திக் கொண்டிருக்கிற, உன் ஆசீர்வாதத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிற, உன்னை விளைவிடப்படுத்திக் கொண்டிருக்கிற, சரமைப்படுத்துகிற ஆவியை கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்துவார். எவர்கள் உன்னை சிறுமைப்படுத்துகிறது? அங்கே சிறுமைப்படுத்தின ஒரு காரியம், அவர்கள் ஆராதிக்க விடவில்லை.
அவர்களை செம்மைப்படுத்துகிற ஆவி. ஹல்லேலூயா. அவர்களை கவனம் வேகமாய் கவனம் செலுத்தி அவர்கள் எழுந்திருக்க விடாதபடிக்கு, தலை நிமிரப்பட விடாதபடிக்கு ஒரு காரியங்கள் அது தாங்கிக் கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு சில வேதனைகள், வியாதி வேதனைகள் உன்னை அடிமைப்படுத்தி, கீழ்ப்படுத்தி, பலவீனப்படுத்தி, உன்னை சிரமைப்படுத்தி எழுந்திருக்க விடாதபடிக்கு, அந்த தேவ சமூகத்துக்கு நேராய் நோக்கி பார்க்க விடாதபடிக்கு பல கஷ்டங்களும் வேதனைகளும் உன்னை அசைத்து கொண்டிருக்கிறதா? நீ கவலைப்படாதே. ஆண்டவர் மேல அன்பு கூர்ந்தவர்களுக்கு அவருடைய உடன்படிக்கை பண்ணியிருக்கிற அந்த உடன்படிக்கை வாக்குத்தத்தம் உனக்குள்ளே நிறைவேறும்படியாக அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் உண்மையில் அன்பு செலுத்துகிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவார். உபாகமம் 10:12 சொல்றது, இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளெல்லாம் நடந்து அவரிடத்திலே அன்பு கூர்ந்து உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் தேவனாகிய கர்த்தரை சேவி. எப்படி சேவிக்க வேண்டும்? அவர் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அவருடைய வழிகளிலே நடக்கிறவராய் மாற வேண்டும். அவருடைய வழிகளில் நடக்கிறவராய் மாற வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய், அந்த அவர்களிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக, அவருக்கு முழு உள்ளத்தோடு அவரை சேவிக்கிறவர்களாக மாற வேண்டும். வேதம் சொல்லுகிற ஈர மனமுள்ளவன் தன் வழியிலே நிறைவேற்றவனாக இருக்கிறான். இப்ப எனக்கு ஒரு சிந்தனை, இங்க இருக்கும் போதே இவர் ஒரு சொல்றாரு, அங்க ஒண்ணு ஓடிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. ஒரே மனதில் தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக மாற வேண்டும். உபாகம புஸ்தகம் 11:22 சொல்கிறது, நீங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து என்னது அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரை பற்றிக் கொண்டிருக்கும்படி எல்லாம் செய்வதற்காக கொடுத்திருக்கிற இந்த கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்ள வேண்டும். ஜாக்கிரதை, கைக்கொள்வதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் தேவனுக்கு அன்பு செலுத்துகிற நபர்களே, உங்களுக்கு ஒரு இறக்கத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார், உங்களுக்கு தயவை வைத்திருக்கிறார். 1000 தலைவரை மட்டும் அவர் இறக்கம் செய்வதற்கு, தயவு செய்வதற்கு போதுமானவராய் இருக்கிறார். அவர் வழியில் நடக்க வேண்டும், அவருக்கு உண்மையாய் இருக்க வேண்டும், உத்தமமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் கைக்கொள்வதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கிறது? கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பார்த்து என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு 1000 தலைமுறை வேண்டும். என்னுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம், தயவு உண்டு, இரக்கம் உண்டு. ஹல்லேலூயா. எத்தனை பேர், எத்தனை வருஷம்? 1000 தலைமுறைனா எத்தனைங்க? 1000 தலைமுறைனா இப்ப எத்தனை தலைமுறை நீங்க பாத்தீங்க? 9வது தலைமுறையா? 9 தலைமுறை. ஹல்லேலூயா. 1000 தலைமுறைனா என்னாச்சு? வேற பேத்தி பேத்தி கொள்ளு பேத்தி கொள்ளு பேத்தி அப்படி இப்படின்னு சொல்லி கணக்கு போட்டா புலப்படவே செய்யாது. புலப்படுமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு 10 தலைமுறை 20 தலைமுறைக்கு மேல யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, போக முடியாது. உபாகம புஸ்தகம் 23:5 சொல்கிறது. உபாகம புஸ்தகம் 23:5, உன் தேவனாகிய கர்த்தர் வாசிங்க. பிள்ளையாமுக்கு செவி கொடுத்த சித்தம் இல்லாமல் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடினாலே தேவனாகிய கர்த்தர் சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற அவர் போதுமானவர். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவார். உன்மேல் அன்பு கூர்ந்தபடினாலே அவர் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவார்.
சாபத்தை எத்தனை பேர் சாபம் சபிக்கப்பட்டவர் சாபமான நபர்கள் என்று சொல்லி நீ ஆசீர்வாதமே இல்லை என்று சொல்லி தத்தளிச்சு கொண்டிருக்கிறாயா? சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற ஆண்டவருக்கு போதுமானவராக இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க நெகோமியா 1 வாசிப்போம். நெகோமியா 1:5 வாசிங்க. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே ஒரு அன்பு கொண்டு கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் மகத்துவத்தையும் பயங்கரமான தேவனே இஸ்ரவேல் புத்திரருக்காக இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை நாங்கள் அறிக்கையிட்டு கவனித்தும் அல்லேலூயா. ஆதிபடிக்கு தடை செய்கிற ஒரு காரியம் உண்டு. அதை நான் பாவம் செய்தேன். நான் தேவனுக்கு முன்பாக நான் சரியில்லாமல் அவரை முழுமையாய் அன்பு செலுத்த முடியாதபடிக்கு அப்படி இரக்கத்தை இழந்து போனேன் என்று நெகோமியா சொல்லுகிறார். இழந்து போனது நிமித்தம் சத்துருக்களே வந்து விட்டார்கள். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன் வீடுகளுக்குள்ளே சமாதானத்தை இழந்திருக்கிறாயா? பகைகள் உள்ளே வந்திருக்கிறதா? கர்த்தர் ஒரு சுற்றிலும் வைத்திருக்கிற வேலி தகர்க்கப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் நான் பாவம் செய்திருக்கிறேன். உமக்கு விரோதமாக நான் செய்த காரியம் உம்முடைய இரக்கத்தை என்னிடத்திலிருந்து மாற்றி இருக்கிறது. நான் உனக்கு மறுபடியும் என் ஜெபத்தை கேளுங்கப்பா என்று சொல்லி நீ ஜெபிக்கிற நபராக மாற வேண்டும். பரலோகத்தின் தேவன் அந்த ஜெபத்தை கேட்க வேண்டும். எங்க மேல அன்பு செலுத்துகிற தேவன் நெகோமியா சொல்லுகிறான், வல்லமை உள்ளவர், மகத்துவம் உள்ளவர், அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். நாங்கள் ஆசீர்வதிக்க முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு காரணம் பாவம் செய்தோம். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம ஒரு நாள் பாவத்துக்கு ஜெபம் பண்றதே இல்லை. இன்னைக்கு நம்ம கம்பெனியில் எடுக்க போறோம். நம்ம என்ன செய்ய போறோம்? பாவம் செய்தேன் ஆண்டவரே, நான் பாவம் செய்தேன் அப்பா, நான் உமக்கு விரோதமாக குற்றம் செய்தேன்ப்பா, என்னை மன்னிங்கப்பான்னு சொல்லிட்டு போனோம். இல்லாட்டினா நீங்க எடுக்காதீங்க. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருடைய இரத்தத்தோடு உடன்படிக்கை பண்ணுகிறோம். வாசிக்கல அந்த ஸ்தோத்திரம் யாத்ராம புஸ்தகம் அந்த ஸ்தோத்திரம் 34:10 சொல்லுகிறது. வாசிக்கல உடன்படிக்கை பண்ணுகிற பாருங்க, நம்ம ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறோம். அந்த உடன்படிக்கை தான் நாம் ராமோச்சரம் எடுக்க போகிறோம். அந்த உடன்படிக்கை தான் ஞானஸ்நானம் எடுத்து கழுவி பாவத்திலிருந்து கழுவி சுத்திகரிக்கப்பட்டு தேவனோடு நாம் அப்படி ரத்தத்தோடு ஒரு பந்தம் வைக்கிறோம். அந்த பந்தம் தான் இந்த செய்ய போகிற காரியம். அந்த உடன்படிக்கை, அந்த வார்த்தையோடு உடன்படிக்கை. அப்பம் என்பது இயேசு வானத்தில் இருந்து இறங்கி வந்த அப்பம் நானே என்று சொல்கிறார். அவரோடு உடன்படிக்கை பண்ணுகிறோம். அந்த உடன்படிக்கை பண்ணும்போது வாசிங்க, பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் நீ அவரோடு உடன்படிக்கை பண்ணினா எந்த ஜாதிகளிலும் எந்த கோத்திரத்திலும் யாருக்குள்ளாகவும் செய்யப்படாத அதிசயத்தை இவன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்கிறேன். உன்னோடு கூட இருந்து நான் செய்ய போகிற காரியம் ஒரு பயங்கரமான ஒரு ஆசீர்வாதத்தை நீ பாப்ப. கரங்களை தட்டி தேவனை மயக்கப்படுத்தும். அல்லேலூயா. லூக்கா 10:24-27 சொல்கிறது. வாசிக்கிறேன். லூக்கா 10:27 வாசிக்கிறேன். ஒரு பிரதியுத்தரமாக உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து நல்ல கவனமாக ஆண்டவருக்கு முன்பாக
முழு இதயத்தோடு முழு பலத்தோடு ஒருவருக்கு அன்பு செலுத்துவது போல மற்றவர்களுக்கு முன்பாகவும் நாம் அன்பு செலுத்துகிறவராய் நாம் மாற வேண்டும். அன்பு செலுத்த வேண்டும். அந்த அன்பு சகல பாவங்களையும் அதை சுத்திகரிக்கும். அந்த அன்பு நமக்கு சமாதானத்தை கொடுக்கும். ஒரு நபர்களோட நீ சண்டை போட்டுனீங்கன்னா அவங்களோட ஒப்புரவாக ஆகாட்டினா நீங்க தயவுசெய்து கவனியை எடுக்காதீங்க. அது ஸ்தோத்திரம். எல்லாருடைய ஒப்புரவாங்க. நாங்க மன்னிச்சுக்கோங்க. நமக்கு இடையில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சா, சமாதானத்தை கெடுத்துருந்துச்சுன்னா அதை மன்னிக்கன்னு சொல்லி அதை ஒப்புரவாங்க. அதற்காகத்தான் கால்களை கழுவி என்ன செய்யறோம், ராபோஜனம் சில இடங்கள் எடுக்கிறாங்க. இயேசு ராபோஜனத்தை அப்படித்தான் எடுத்தாரு. எல்லாரும் மனதால் படிவோம். கலாத்தியர் 12:20 வாசிப்போம். கலாத்தியர் 12:20. ரெண்டு 20 வாசி. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு ஆனாலும் நிலைத்திருக்கிறேன். நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் அல்ல. எல்லாரும் மனதால் படித்தேன். நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இயேசு உங்களுக்குள்ளே இருந்தால் எல்லாத்திலும் மாற்றம் வந்து எல்லாரும் எழுந்திருந்து, ஆண்டவரே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன்ப்பா, என்னை ஒப்புக் கொடுக்கிறேன்ப்பா, என்னை ஒப்புக் கொடுக்கிறேன்ப்பா, என்னை ஒப்புக் கொடுக்கிறேன்ப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. சோரபலபதா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு உள்ளத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை எல்லா கடமையை சொல்லி ஆண்டவரே உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே உங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே சொல்கிற ஒவ்வொரு நபர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாங்க, சுத்திகரிக்கிறாங்க, தலைவனிலிருந்து மாற்றுகிறாங்க, அற்புதம் செய்கிறாங்க, அதிசயம் செய்கிறாங்க. ஆகவே கர்த்தாவே அடுத்த என்னிடத்தில் அன்பு கொண்டு என் கற்பனைகளை அடுத்த கைக்கொள்கிறவன் எவனோ 1000 தலைமுறை மற்றும் அது இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் சொன்ன தேவனே, தயவு கிருபை உடைய பிள்ளைகளோடு சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அது ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.